வணக்கம் நண்பர்களே. விலை ரூ. 150 இருந்து கடகடன்னு சரிஞ்சு ரூ. 100க்கு வரும்போது, அப்பாடா! நல்ல கம்பெனி ஷேர் கம்மி விலையில கிடைக்குது. இதுக்கு மேல இது எங்க ஏறப்போகுது? அப்படின்னு அவசரப்பட்டு உங்க காச போட்டு வாங்குறீங்க. ஆனா, நீங்க வாங்குன அடுத்த நாளே அந்த ஷேர் ரூ. 80க்கும், அதுக்கப்புறம் இன்னும் கீழ போய் ரூ. 60க்கும், இன்னும் பாதாளத்துக்கு போய் உங்க ஒட்டுமொத்த முதலீட்டையும் நஷ்டத்துல முடக்கி வைக்குதுன்னா, நீங்க பண்ணிட்டு இருக்கிறது ட்ரேடிங்கோ இல்ல பிசினஸோ கிடையாது. விழுகிற கத்தியை வெறும் கையால பிடிக்கிற தற்கொலை முயற்சி அதுதான். லைவ் மார்க்கெட்ல ஒரு ஷேர் எந்த திசையில போயிட்டு இருக்கு? அது இன்னும் எவ்வளவு தூரம் கீழே விழுகும்? எப்போ அது விழுகிறதை நிறுத்திட்டு, ராக்கெட் மாதிரி மேல ஏறத் தொடங்குது அப்படிங்கிறதை ஒரே ஒரு மேஜிக் கோட்டை வச்சு அக்யூரேட்டா கண்டுபிடிக்கிற இந்த 20 இஎம்ஏ லைவ் சார்ட் உத்தியைத்தான் இந்த வீடியோவில் நாம அக்யூரேட்டா பார்க்க போறோம். கிளியரா கத்துக்க போறீங்க. ட்ரேடிங்கிலே எல்லாரும் சொல்ற ஒரு பொதுவான மொழி என்னன்னா, ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்டு. அதாவது போற போக்குல வாங்கு அப்படிங்கிறது தான். ஆனா லைவ் மார்க்கெட்ல ட்ரெண்ட் எந்த பக்கம் இருக்குதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாம பல பேரு மார்க்கெட் கீழே போகும்போது பையும், மார்க்கெட் மேலே ஏறும்போது செல்லும் பண்ணி தங்களுக்கு தாங்களே சூனியத்தை வச்சுக்கிறாங்க. இந்த தப்பை சரி செய்ய இன்னைக்கு உங்க லைவ் கையில ஒரு மாஸ்டர் மைண்ட் டூலை கொடுக்க போறோம். முதலாவது விஷயம், நாம ஏன் விலை இறங்குறதுங்கிற ஒரு காரணத்துக்காக ஒரு ஷேரை வாங்கக்கூடாது. விலை இறங்குதுங்கிறதுக்காக ஒரு ஷேரை வாங்கக்கூடாது. பிஸ்னஸ்ல எப்போதுமே ஒரு பொருள் விலை கம்மியா கிடைச்சா வாங்குறது தானே லாபம்னு நீங்க யோசிக்கலாம். தக்காளி விலை கிலோ ரூ. 100 இருந்து ரூ. 20க்கு வந்தா நாம வாங்குறோம். ஏன்னா தக்காளி அழுகி போகாத வரைக்கும் அதோட யதார்த்தமான மதிப்பு மாறாது. ஆனா பங்குச்சந்தையில ஒரு கம்பெனியோட ஷேர் விலை ரூ. 500 இருந்து ரூ. 200க்கு வருதுன்னா, அந்த கம்பெனிக்குள்ள ஏதோ ஒரு மிகப்பெரிய விபத்தோ இல்ல நஷ்டமோ நடந்திருக்குன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு பெரிய மல்டி மில்லியனர் இன்ஸ்டிடியூஷன்ல இன்வெஸ்டர்ஸ் அந்த கம்பெனியோட மோசமான நிலையை புரிஞ்சுக்கிட்டு தங்களோட பங்குகளை மொத்தமா வித்துட்டு வெளியே ஓடிட்டே இருப்பாங்க. அதனாலதான் விலை கடகடன்னு கீழே விழுது. கம்பெனிக்குள்ள ஏதோ நடந்திருக்குதுன்னு நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா இதை பத்தி எந்த விபரமும் தெரியாம ரீட்டைலர் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயோ ரூ. 500க்கு ஷேர் ரூ. 500 ஷேர் ரூ. 200க்கு கிடைக்கிறதேன்னு ஓடி போய் வாங்குவாங்க. அதை தப்பு பண்ணுவாங்க. அவங்க வாங்க வாங்க விலை இன்னும் சரிஞ்சுக்கிட்டே போகும். ட்ரேடிங்ல ஜெயிக்கணும்னா நீங்க எப்போதுமே ஒரு ஷேர் விலை கீழே விழுந்துட்டு இருக்கும்போது அதை தொடவே கூடாது. அது விழுந்து முடிச்சு தரையில முட்டினும். கீழே போய் டச் பண்ணிட்டு மறுபடியும் எப்போ அந்த கம்பெனில நடந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி செஞ்சு அதைய மீண்டும் தூக்கி நிறுத்துறாங்களோ, எப்பவும் போல பிசினஸ் எப்ப நடக்குதோ அங்கதான் எழுந்து ஓடவே ஆரம்பிக்கும் அந்த கம்பெனி. நல்லா இதை புரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் வாழ்க்கையில் நடக்கிறது தான். அந்த ஓட ஆரம்பிக்கிற தருணத்தை தான் நீங்க ஷார்ட்ல பிடிக்கணும். இதுவரைக்கும் உங்க காசை பாக்கெட்ல வச்சுட்டு வேடிக்கை பார்க்கிற ஒழுக்கம் உங்களுக்கு வேணும். பொறுமை வேணும். கீழே போயிருச்சு, நாம இப்ப வாங்கிடலாம் அப்படின்னு தொடவே கூடாது. அந்த ட்ரெண்ட் மாறணும். அதாவது கீழே போயிருக்கக்கூடிய ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகணும். இது RSI மூலமா பார்க்கலாம், அல்லது CCI மூலமா பார்க்கலாம். இது மாதிரி இண்டிகேட்டர்ஸ் வச்சு கூட நீங்க பார்த்துக்கலாம். இப்போ மார்க்கெட் எப்போ விழுகிறதை நிறுத்துது, எப்போ ஏற ஆரம்பிக்குதுன்னு நாம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்க கேட்பீங்கன்னு நல்லா தெரியும். அதுக்கு தான் சார்ட்ல ஒரு சூப்பர் டூல் இருக்கு. அதுக்கு பேர் தான் எக்ஸ்போஷனல் மூவிங் ஆவரேஜ். நீங்க 20 வச்சுக்கலாம், அதிகபட்சம் வச்சீங்கன்னா 50 வைக்கலாம். நீங்க உங்க மொபைல்ல இருக்கிற சார்ட் ஆப்ல இந்த ட்ரேடிங் வியூ அல்லது உங்களுடைய டிமேட் ஆப் போய்
இண்டிகேட்டர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இஎம்ஏன்னு டைப் பண்ணுங்க. இதுல லென்த் அப்படிங்கிற இடத்துல 20 அப்படின்னு மாத்திக்கோங்க. அதுல வந்து மேக்ஸிமம் வந்து 9 தான் இருக்கும். 9 அப்படிங்கிறதா இருக்கும். அதை வந்து நீங்க மாத்திக்கங்க 20 அப்படின்னு. இப்போ உங்க சார்ட்ல கேண்டில்ஸ்க்கு நடுவுல ஒரு அழகான வளைந்து நெளிந்து போற ஒரு கோடு வந்து உட்காரும். இது நீங்க நிறைய வீடியோக்கள்ல பார்த்துருக்கலாம். இந்த இஎம்ஐ பார்க்கறதெல்லாம். அதை நல்லா பார்த்துக்கங்க. இந்த ஒரு கோடு தான் மார்க்கெட்டோட திசைகாட்டி. இதோட இந்த மாஸ்டர் பிசினஸ் விதி ரொம்ப எளிமையானது பார்த்துக்கங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து சார்ட்ல இருக்கிற கேண்டில்ஸ் எல்லாமே இந்த 20 இஎம்ஏ கோட்டிற்கு கீழே ஓடிட்டு இருக்கிற வரைக்கும் அந்த பங்கு வந்து பயங்கரமான டவுன் ட்ரெண்ட்ல இருக்குன்னு அர்த்தம். அதாவது அது விழுகிற கத்தி அந்த சமயத்துல நீங்க பையிங் பக்கமே நீங்க கால் வைக்கவே கூடாது. எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணக்கூடாது. இப்போ அந்த கேண்டில்ஸ் வந்து எப்போ எல்லாம் எல்லாமே இஎம்ஏ, அதாவது நம்ம வச்சிருக்கிறது என்ன 20 இஎம்ஏ, அந்த கோட்டை உடைச்சிட்டு அதுக்கு மேல போய் ட்ரேடு ஆக ஆரம்பிக்குதோ அப்போதுதான் அந்த பங்கு வந்து அப் ட்ரெண்டா, அதாவது ஏறத் தொடங்குதுன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க அவசரப்பட்டு கீழே போய் அதாவது 20க்கும் கீழே போயிட்டே இருக்குது, இதுக்கு மேல இறங்காதுன்னு நினைச்சிடாதீங்க. அதாவது 20 அந்த 20 இஎம்ஏ வந்து டச் பண்ணிட்டு மறுபடியும் கீழே போகும். அதுதான் சொல்லியிருக்கிறோம் இல்லையா ஏற்கனவே, எப்பவுமே மார்க்கெட் ஏறிட்டேவும் இருக்காது, இறங்கிட்டேவும் இருக்காது. சின்ன ஒரு மூமெண்ட் நடக்கும். அந்த 20 டச் பண்ணிட்டு கீழே இறங்கிருச்சுன்னா மறுபடியும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அந்த நீங்க என்ன ஷேர் வாங்குனீங்களோ அது வீணா போயிடும். அது நல்லா பார்த்துக்குங்க. எப்பவுமே அந்த கோட்டை தாண்டி மேல போகணும். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, உங்களுடைய மனநிலை நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, இப்போ நம்ம கீழயே வாங்கியிருந்தா இன்னும் ஒரு ரூ. 50 ரூ. 100 சேர்த்து வந்திருக்குமோ? அதுதான் தப்பு. 2 வந்து மேல போகணும். 20 தாண்டணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம கீழ வாங்கிட்டோம்னா, அ அந்த 20யும் சேர்த்து பிடிச்சுக்கலாம். அந்த 50யும் சேர்த்து பிடிச்சுக்கலாம். அந்த 100யும் சேர்த்து பிடிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையிலிருந்து மாறணும். இந்த மனநிலையில தான் நாம மிகப்பெரிய தவறு பண்றோம். இப்ப கீழ போயிட்டே இருக்குது. கரெக்ட்டா உங்களுக்கு 20 இஎம்ஏ கோட்ட டச் பண்ண உடனே கீழ வந்துருச்சுன்னா, மறுபடியும் கீழ போய்க்கிட்டே இருக்கும். அதை தடுத்து நிறுத்த முடியாது. அது வந்து மாறணும்னா 20 இஎம்ஏவுக்கும் மேல போய் தான் நீங்க வாங்கணும். அதுதான் ட்ரேடர். அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். பொறுமையா இருக்கணும். அவசரப்பட்டு ட்ரேட் எடுத்தா அந்த இடத்துல டோட்டல் குளோஸ் ஆயிரும் பார்த்துக்கங்க. இனிமே வந்து நீங்க ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி சார்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி இந்த 20 இஎம்ஏ கோட்டை பாருங்க. விலை கோட்டுக்கு கீழே இருந்தா அமைதியா இருங்க. விலை கோட்டுக்கு மேல வந்தா மட்டும் உங்க பையிங் வியூகத்தை வந்து ரெடி பண்ணுங்க. நம்ம பை பண்ணலாமா வேண்டாமா? இந்த ஒரு விதியை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, மார்க்கெட்ல நீங்க வந்து தேவையில்லாம தப்பான இடத்துல என்ட்ரி ஆகி மாட்டிக்கிற அந்த 80% நஷ்டம் வந்து ஓடி போயிரும். இதுக்கு நீங்க எப்பவுமே ஃபாலோ பண்றது இந்த 50 இஎம்ஏ வச்சிருப்பீங்க இல்லையா? அதாவது 50க்கு மேல போனா பை ஆகுறதுங்கிறது. சப்போஸ் நீங்க 20க்கு மேல எடுத்துட்டாங்கன்னா, 50ல இருந்து திரும்புது பார்த்தீங்களா? அதுவரைக்கும் அந்த 10% அந்த 20ல நீங்க எடுக்குறீங்கன்னா, 20க்கு மேல எடுக்குறீங்கன்னா, இப்போ 50 வரைக்கும் போய் மறுபடியும் கூட மார்க்கெட் கீழ இறங்கலாம். ஆனா 50 வரைக்கும் அந்த 30 பாயிண்ட் இருக்குது இல்லையா? அதுல கூட நீங்க ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளிய வந்துரலாம். நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ இதுல வந்து 2 இந்த வீடியோவுல 2 முக்கியமான இது இருக்கு. 20 இஎம்ஏ அந்த இடத்துல எடுத்தா கூட நமக்கு 30 இஎம்ஏ வரைக்கும் அது கண்டிப்பா போய் தான் ஆகணும். அதுதான் மார்க்கெட்டினுடைய விதி. சில டைம்ல ஏதோ ஒரு டைம் நம்ம சொன்னோம் இல்லையா 80% நஷ்டம்னு. அதுல சில டைம் அந்த மாரி 20% தவறுகள் நடக்கலாம். அப்படி மார்க்கெட் மூவ்மெண்ட் நடக்கலாம். ஆனா அது எப்பவுமே நடக்காது. அத நல்லா புரிஞ்சுக்கங்க. அதுக்கு தான் நாம வந்து ஸ்டாப் லாஸ் எல்லாம் போடுறது. சரிங்களா? எல்லாத்துலயும் 100% சக்சஸ் வரும்னு ஷேர் மார்க்கெட்ல சொல்லவே முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் ஆழமா
லைவ் மார்க்கெட்ல வர அந்த மாஸ்டர் என்ட்ரி பாயிண்ட்டை எப்படி பிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். விலை வந்து 20 இஎம்ஏ கோட்டுக்கு கீழேயே வந்துட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான பச்சை கலர் கேண்டில் வந்த அந்த 20 இஎம்ஐ கோட்டை வந்து கீழே இருந்து மேல நோக்கி பலமா உடைக்குது. எப்படி? இதைத்தான் நாம ட்ரெண்ட் ரிவர்சல், அதாவது திசை மாறுதல்னு சொல்றோம். இந்த திசை மாறணும். மாறாம நீங்க எடுக்கவே கூடாது. இது நல்ல மனசுல பதிவு வச்சுக்கங்க. நம்ம வந்து 20 இஎம்ஐக்கு கீழ ரொம்ப கீழ போயிருச்சு. இனி பை தான் ஆகும் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, 20 இஎம்ஐய டச் பண்ணிட்டு மறுபடியும் கீழ தான் போகும். அத உடைக்கணும். உடைக்காம நீங்க கை வைக்கக்கூடாதுங்கிறத நல்லா மனசுல பதிவு செஞ்சுக்கங்க. ஆனா, இங்கேயும் அவசரப்படக்கூடாது. அந்த பச்சை கேண்டில் கோட்டை உடைச்ச உடனே வாங்கக்கூடாது. ஏன்னா, சில சமயம் மார்க்கெட் உங்கள ஏமாத்துறதுக்காக, அதாவது ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்காக, லேசா மேல போயிட்டு, அப்புறம் மொத்தமா கீழ விழுந்துரும். அதுதான் வந்து நமக்கு வந்து ஃபேக் அவுட் ஆகுறது. இங்க தான் நீங்க பயன்படுத்த வேண்டிய அக்யூரேட்டான அந்த விலை இருக்கு பாத்தியா? இந்த பிரைஸ் ஆக்ஷன் டெக்னிக் இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் பாருங்க, அந்த பச்சை கேண்டில் இருக்குது இல்லைங்களா? 20 இஎம்ஏ கோட்டுக்கு மேல போயி குளோஸ் ஆகணும். ஒரு கேண்டில் மேல ஏறி, அது உடைக்கிற கேண்டில் 1. அதுக்கு அடுத்த கேண்டில் வந்து 20 இஎம்ஏக்கு மேல இருக்கணும். சரிங்களா? மேல போய் அது குளோஸ் ஆகணும் அடுத்த கேண்டில். அதுக்கு அடுத்து வர்ற கேண்டில் அந்த உடைச்ச பச்சை கேண்டிலோட உச்சியை வந்து ஹை, அந்த புள்ளியை தாண்டி மேல போகணும். அப்படி மேல போகும்போது தான் நீங்க பை ஆர்டர் போடணும். உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து அந்த எங்க இருக்கணும்னா, எந்த பச்சை கேண்டில் அந்த கோட்டை உடைச்சதோ, அதோட அடிமட்டத்துல லோ புள்ளியில இருக்கணும். இப்படி இதனால என்ன அட்வான்டேஜ்னா, உங்க ரிஸ்க் ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கும். நீங்க நிறைய வீடியோக்கள் பார்த்திருப்பீங்க. ஆனா, மார்க்கெட் அங்க இருந்து புதுசா ஒரு அப் ட்ரெண்ட் எடுக்கிறதுனால, உங்களுடைய லாபம் பெருசா இருக்கும். ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க. ஒரு பிசினஸ்ல கம்மியான முதலீட்டுல பெரிய லாபம் பார்க்குற அதே மாஸ்டர் மைண்ட் கணக்கு தான் இதுவும். நீங்க இப்போ 20 இஎம்ஏவுக்கு கீழ போய் நீங்க போட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த இடத்திலிருந்து டார்கெட் அடிக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கும். உங்களுடைய டாப் லாஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ப்ராஃபிட் ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால தான் நீங்க அந்த இடத்திலேயே வைக்கணும். பச்சை கலர் கேண்டில் மேல ஏறுதுங்களா, உடைக்குது இல்லைங்களா? அதுக்கு கீழ வச்சா உங்களுடைய டார்கெட் வந்து அதிகமாகும். நஷ்டம் கம்மியாவும் வைக்கலாம். அதனால வந்து நண்பர்களே, குருட்டுத்தனமாக விலை வந்து குறைஞ்சிருச்சுன்னு எந்த பங்கையும் வாங்க உங்க காசை வந்து இழக்காதீங்க. சரியா? அந்த வாங்கி உங்க காச வந்து இழக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு தெளிவா சொல்றோம். மார்க்கெட்ல 20 இஎம்ஏ கோட்டை வந்து பயன்படுத்தி பாருங்க. ட்ரெண்ட் வந்து உங்க பக்கமா திரும்புற வரைக்கும் நிதானமா வெயிட் பண்ணுங்க. எப்போ மார்க்கெட் வந்து உங்களுக்கு சாதகமா சிக்னல் தருதோ, அப்ப மட்டும் உங்களுடைய அந்த தனித்துவமான வியூகத்த வந்து இறக்கி பாருங்க. இப்போ உங்களுக்கான வேலை, நீங்க இதுவரைக்கும் ட்ரேடிங் பண்ணும்போது இந்த மூவிங் ஆவரேஜ் கோட்டை வந்து பயன்படுத்தி பார்த்தீங்களா? இல்ல வெறும் விலையை மட்டும் பார்த்துட்டு அவசரப்பட்டு வாங்கி நஷ்டம் அடைஞ்சிருக்கீங்களா? உங்களோட எதார்த்தமான அந்த அனுபவத்தை எல்லோருக்கும் சொல்லுங்க. கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. அதை பார்த்து 4 பேர் இன்னும் தெரிஞ்சுக்குவாங்க. சரிங்களா? அதேபோல இன்னைக்கு நீங்க பார்த்த இந்த இஎம்ஏவ வந்து நீங்க சார்ட்ல லைவ் மார்க்கெட்ல பண்ணி பாருங்க. ட்ரேட் எடுக்கிறீங்களோ இல்லையோ, அதை எப்படி இருக்குதுன்னு மொத்தம் பாருங்க. சரிங்களா? உங்களுக்கு ஒரு முக்கியமான டிப்ஸ் இன்னைக்கு சொல்லியிருக்கிறேன்னு நான் நம்புறேன். இந்த கன்டென்ட் வந்து உங்களுக்கு ஒரு தெளிவா கொடுத்திருந்தா, லைக் பண்ணிட்டு நம்ம மாஸ்டர் மைண்ட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம் நண்பர்களே. நன்றி.